எனது தாய் தந்தையை தலைவணங்கி என்னுடைய குருநாதர் காரைக்குடி மையத்தினுடைய ஆச்சாரியர் திரு சீனிவாசன் ஐயா அவர்களையும், திண்டுக்கல் மைய ஆசாரியர் திரு செந்தில்குமார் ஐயா அவர்களையும், நமது வித்தியாலயத்தினுடைய நிறுவனர் ஐயா அவர்களையும், செயலர் ஐயா அவர்களையும், அனைத்து ஆச்சாரிய பெருமக்களையும், என்னை போன்ற மாணவ மாணவியர்களையும் வரவேற்று வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். ஐயா, ஏதோ ஒரு சூழலில் எல்லோரும் இங்கே வந்துட்டோம். அதனால் நான் பேசி நீங்கள் கேட்கணும், இல்லை நீங்கள் கேட்டு நான் பேசணும், அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடுச்சு. அப்போ நல்லா கவனிப்போம். எல்லோரும் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. எவ்வளோ தூரத்திலிருந்து வர்றீங்க, நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு கொடுத்த தலைப்பு குருவும் அறவும். குருனா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அறவுனா தெரியும் நினைக்கிறேன், என்னால் சொல்கிறேன். அறவுனா பாம்புன்னு பேர். பாம்புனா ராகு மற்றும் கேது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு கிரகங்கள் என்ன செய்யுது, ஒவ்வொரு கிரகமும் காரகத்துவமாக ஏற்றுக்கிட்டு அந்த காரகத்துவங்கள் செயல்படுது. அப்போ கல்யாணம் நடந்துருச்சு, குழந்தை இல்லை, குழந்தை பிறந்துருச்சு ஆனால் வீடு கட்ட முடியலை. அப்போ ஏதோ ஒன்று நடக்குது, ஒன்று நடக்காமல் போயிடுது. அப்போ நடக்கிறதுக்கும் கிரகந்தேன் காரணம், நடக்காததுக்கும் கிரகந்தேன் காரணம். அப்போ நடக்கக்கூடிய காரகத்துவத்துடைய குறிக்கக்கூடிய கிரகம் நல்லா இருக்குது, நடக்காமல் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய காரகத்துவம் கெட்டு போனதுனால அந்த கிரகம் நல்லா இல்லை அப்படின்னு தான் பொருள். அப்போ பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகத்தில் முக்கியமானவர், முதன்மையானவர் குரு பகவான். கல்யாணம்னா சுக்கிரன் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லியிருப்பாங்க, கிளாஸில் படிச்சிருப்போம். சுக்கிரன்னா மனைவி, செவ்வாயினா கணவர் அப்படின்னு. ஆனால் ஜாதகம் பார்க்க வரும்போது ஒரு பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, வந்தவுடனே ஜோசியரையா வியாழ நோக்கம் வந்துருச்சா, அதே கேள்வி. என் மையனை கல்யாணம் பண்ணலாமெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்னங்கய்யா கேட்குறாங்க, வியாழ நோக்கம் வந்துருச்சா அப்படின்னா குரு பார்வை ஏற்பட்டு விட்டதா ஜாதகத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த குருவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. அப்போ இந்த குரு நீசமாயிட்டார் அப்படின்னா பலம் இழந்துட்டார் அப்படின்னு நம்ம அடிப்படையில் படிச்சிருக்கோம். ஆனால் நீசமானாலும் அடிப்படையிலே அந்த புத்தகத்தில் இருக்கும், நம்ம ஐயா நிறுவனர் ஐயா விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 8 விதிகள் இருக்கும். நீச பங்கத்துக்கான விதிகள், உச்ச பங்கத்துக்கான விதிகள் அப்படின்னு படிச்சிருப்போம். பரிவர்த்தனை ஆனால், வர்க்கோத்தமமானால், அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சூழலில் இந்த 8 விதியில் பெரும்பகுதி குரு நீசமானாலும் குரு நீசம் நீங்கி நீச பங்கம் அடைந்து நீச பங்க ராஜயோகம் பெற்று தடையாக இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவார். ஆனால் இந்த குரு பகவான் ராகு மற்றும் கேதுவுடன் சேர்ந்து பாதிக்கப்பட்டால் நல்ல காரியங்கள் நடக்குமானா தடைப்பட்டுக்கிட்டே போகும். ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைய இருக்குங்க, 3 பிள்ளைய. அந்த பிள்ளையில் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை நல்லா இல்லாமல் இருந்து 2 பிள்ளையினுடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்துட்டால் அந்த பெற்றோர்கள் ஒன்று பரவாயில்ல, ஒன்று இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க, அதை பார்த்து மனசை தேத்திக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே ராகு கேதுனா குறுக்கீடு. நான் குறை சொல்லலை, ராகு கேதுனா அப்புறம் ராகு கேது வரும். ராகு கேது நேரெல்லாம் வராது, அந்தந்த காரணத்து மூலமாக வரும். தவறு சொல்லலை அவங்கள. அப்போ ஒரு குடும்பத்தில் 3 குழந்தைகளுடைய வாழ்க்கையுமே பாதிக்கப்பட்டு விட்டுவிட்டால் அந்த பெற்றோர்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? உங்களுடைய ஏரியாவில் பார்க்கலாம். நீங்கள் ஜாதகம் பார்க்குறாருந்தா உங்கள்கிட்ட வரலாம். ஜாதகம் பார்க்குறவங்க ஜாதகம் பார்க்கும்போதும் பார்க்குறோம், நம்ம ஒரு ஊர்லேயும் பார்க்குறோம். எப்படி இருக்குது, ஒரு குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளுமே சிறப்பு இல்லாமல் இருக்கான். ஐயா இல்லைங்களா, பார்த்தது இல்லையா? எல்லா குழந்தையிலையுமே சிறப்பு இல்லாமல் இருக்கான். இது ரொம்ப ரேராக இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த குடும்பத்தில், அதாவது ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரது ஜாதகத்திலுமே குரு பகவானானவர் ராகு கேதுவுடன் சேர்ந்து பாதிக்கப்பட்டு விட்டால் அங்கே நல்ல காரியங்கள் நடக்கிறதுல தடையாக இருக்கு. யாராவது ஒருத்தருக்கு இருந்துட்டு ஒருத்தருக்கு இல்லாட்டா பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்குமே குரு ராகு யோதரை சேர்ந்துட்டா பிரச்சனை. நீசா அதெல்லாம் இல்லை, ராகு கேதுவோட சேர்ந்துட்டா தப்பிக்க வழி இல்லை. அந்த என்னங்க குரு ராகு கேது தொடர்பு அப்படின்னா என்ன? குரு ராகு கேதுவோட சேர்ந்துட்டானா என்ன சேர்ந்துட்டானா அப்படின்னா இந்த குருவோட தொடர்பில் வர்றது. முதுநிலையை முடிச்சிருக்கீங்க, உயர்நிலையை முடிச்சு வந்திருக்கீங்க, புரிஞ்சிடும். இதனால் இப்போ அடிப்படை படிக்கிறவங்களும் வர்றதுனால விளக்கமாக வேணா சொல்கிறேன். ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து அது இல்லை கணக்கு. குரு நின்ற இடத்துல இருந்து, குரு எங்கே இருப்பார்னா ஜாதக கட்டத்துக்குள்ளே 12 கட்டத்துக்குள்ளே ஏதாவது ஒன்றே இருப்பார், அதை விட்டு வெளியிலாம் இருக்க மாட்டார். அப்போ அந்த 12 கட்டத்தில் எந்த லக்னத்திலிருந்து என்றும் அது இல்லை, குரு நின்ற இடத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய 1வது இடத்துலையோ, அதாவது குருவோடு இருக்கிற இடத்துலையோ
இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் குரு மேசத்தில் இருக்காருன்னு வைப்போம். அப்போ ஒன்றுனா மேசத்திலேயோ, அதாவது குருவோட சேர்ந்தோ, அல்லது அது இருக்கிற இடத்துலேருந்து 5வது இடத்துலையோ, இல்லைனா அதாவது சிம்மம் 5வது இடம், அது இருக்கிற இடத்துல இருந்து 9வது இடத்துலையோ, 9னா தனுசு, இந்த 1, 5, 9களில் ராகுகேது இருந்தால் குருவுடன் ராகுகேது சேர்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அது எப்படி 1ல் இருந்தால் 1, 5ல் இருந்தால் அப்படி இல்லையே, 9ல் இருந்தால் தொடர்பு எப்படி அப்படின்னா, 1வது இடம் காலச்சக்கரப்படி அந்த 12 பாவங்களை பற்றி ஐயா அடிப்படை புத்தகத்தில் விளக்கியிருப்பாங்க. 1வது வீடு ஆண் வீடுனா 5வது வீடு ஆண் வீடு, 9வது வீடு ஆண் வீடு. பஞ்சபூத தன்மையில் 1வது வீடு நெருப்பு வீடுனா 5வது வீடு நெருப்பு வீடு, 9வது வீடு நெருப்பு வீடு. கிழக்கு 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 இதெல்லாம் வரும், உங்களுக்கே தெரியும். அப்போ 1, 5, 9 இருந்தால் ஒரே இடத்துல இருக்கிறதாக பொருள். அதே மாதிரி குருவுக்கு 5வது வீட்டில் ஒரு கிரகம் இருந்து, கிரகம் லேட்டா இல்லை, கிரகம் இருந்து 6ல் ராகுகேது இருந்தாலும் தொடர்பில் வரும். இந்த முதலில் நாடி விதியில் ஐயா அழகாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி குருவுக்கு 9ல் ராகுகேது இல்லாமல் 10ல் இருந்து 9ல் ஒரு கிரகம் இருந்தாலும் தொடர்பில் வரும். இதெல்லாம் தொடர்பு. இன்னும் சிம்பிளாக குரு ராகு மற்றும் கேதுனுடைய நட்சத்திரங்களில் நின்றாலும் இது பொருந்தும். அதாவது ராகுனுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் மற்றும் கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம், இந்த 6 நட்சத்திரங்களிலே குரு நின்றாலும் குரு ராகுகேதுவுடன் சேர்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி குருவுக்கு 2ல் ராகு இருந்தாலும் அல்லது கேது இருந்தாலும் இது பொருந்தும். ஏன்னா 2ல் இருக்கு அப்படின்னா குரு மேல் நோக்கி போவார், ராகுகேது ரிவர்ஸில் வருவாங்கல்ல, அப்போ ரெண்டும் முட்டிக்குது, அப்போ இது தொடர்பு. அப்போ இப்படிலாம் இருந்துட்டால் குருவனுடைய காரகத்துவங்கள் அங்கே கெட்டு போயிடுது. ஒரு விஷயம் நடக்கணும்னா பெரிய மனுஷன் வேணும். ஒரு பொண்ணு பார்க்க போகிறான், பொண்ணு பார்க்க போனோடனே அடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த தாலியை எடுத்து கொடுக்குறது யார்? ஒரு பெரிய மனுஷனை கூப்பிட்டு தான் எடுத்து கொடுங்கம்பாங்க. அந்த பெரிய மனுஷன் யாருன்னா குரு. எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மனுஷனை கூப்பிடுங்க. ஒரு காசு இப்போ எனக்கு நான் ஒருத்தர் கொடுக்குறேன் அல்லது இன்னொருத்தர் எனக்கு தர்றாரு, நான் அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கொடுக்க மாட்டேன், அவர் என்ற ஸ்ட்ரைட்டாக வாங்க மாட்டார். ஒரு பெரிய மனுஷனை கூப்பிடுங்க, ஐயா நீங்கள் தான் பொறுப்புன்னு ஒரு சாட்சியை பண்ணி ஒரு ஐயாவை வச்சு கொடுக்குறோம். பத்திரம் போட போகிறான், பத்திரம் போட போனாலும் இங்கே சாட்சி கையெழுத்துன்னு ஒருத்தர் போடணும். அப்போ ஒரு குருனா ஒருத்தர் முன்னிலைப்படுத்தி தான் ஒரு விஷயம் நடக்குது. அப்போ குரு ஜாதகத்தில் நல்லா இருக்கும்போது மட்டும்தான் இந்த பெரிய மனுஷனுடைய உதவி நமக்கு கிடைக்கும். நான் கல்யாணம் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, யாருமே எனக்கு உதவலைங்க. அது காரணம் நம்ம ஜாதகத்தில் என்ன இல்லை, குரு நல்லா இல்லை. குரு நல்லா இருந்தால் பெரிய மனுஷங்கள் உதவி செய்வாங்க. குரு நல்லா இல்லாட்டா நம்மளே கஷ்டப்பட வேண்டியதே. அப்போ குரு நல்லா இல்லாட்டானா யார்? இந்த ராகு கேது சேர்ந்துட்டால் பிரச்சனை. ஏன்னா ராகு கேது சர்ப்ப கிரகங்கள், ராகு கேதுகளுக்கு வீடு இல்லை. ராகு கேதுனாலே ஒரு பயம் மாதிரி பார்க்குறோம். ராகு கேது தப்பானவங்க இல்லை, நம்மளுடைய ஊழ்வினைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய கிரகங்களில் அவர்களும் ஒன்று. நம்மளுடைய பாவ ஊழ்வினைகளை கணக்கு செய்து கரெக்டாக கொடுக்கக்கூடியவர்கள் ராகுகேது. அப்போ இந்த குரு ராகுகேதுவுடன் சேர்ந்தால் நல்ல காரியங்கள் தடையாகும் அல்லது தள்ளி போகும், நடைபெறாமல் போகும். மீறி நடந்தாலும் அது பிரச்சனையை கொடுக்கும். அப்போ இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா என்ன, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த ஒரு குடும்பத்தை எடுத்துக்குவான். அந்த குடும்பத்தில் ஒரு பையன் இருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பிறக்குது, அதுக்கப்புறம் ஒரு பையன் பிறக்கிறாரு. இந்த 3 பேருக்குமே திருமணம் என்பது ஆகலை. அந்த அம்மாவுக்கு திருமணமாகி பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு போய் பார்க்குறப்ப அந்த 3 ஜாதகத்துலையுமே குரு ராகு கேது சேர்க்க இருக்குது. 30 வயசாச்சு, 40 வயசாச்சு, இன்னும் திருமணம் ஆகவில்லை. இதற்கு காரணம் பெரியவங்க யசுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சொல்லிதான் ஆகணும். குருனா யாருங்கய்யா? குருனா யார் இல்லை, குருனா தன்னுடைய மனதாலும் வாக்காலும் செயலாலும் சொல்லாலும் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் எவர் ஒருத்தர் இருக்கிறாரோ அவர் தான் குரு. அப்போ பிராமணர் அப்படின்னா குரு, பூணல் போட்டவர்னால பிராமணர் அப்படி அதுக்கெல்லாம் வரல. பிராமணர்னா தன்னுடைய வாக்கால சொல்லால செயலால எந்த ஒரு ஜீவராசிக்கும், மனுஷனுக்கு இல்லை, மனுஷன் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஜீவராசிக்கும் தீங்கு செய்யாத நிலையில் இருப்பவர். அந்த பிராமணனுடைய காரகத்துவமே குரு பகவான் தான். அப்போ இதற்கு பிராமண தோஷம் ஜாதகத்தில் உள்ளது என்று முன்னோர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த கான்செப்டுக்கு பேரே பிராமண தோஷம். அப்போ இதுக்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கா, இதுக்கு தீர்வு இருக்கா? இருக்கு, பார்ப்போம். இப்போ உதாரணம் பார்ப்போம். எல்லாரும் நோட்டு பண்ண வச்சிருக்கீங்களா? ஒரு கட்டம் போட்டுக்குங்க. இது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. முதல்ல அந்த பையனுடைய ஜாதகம். எல்லா கிரகத்தையும் சொல்ல வேணாம், ஏன்னா லேட் ஆயிரும், டைம் கம்மியாக இருக்குது, அடுத்த ஆச்சாரியர்கள்லாம் பேசணும். லக்னம் அதெல்லாம் தேவையில்லை. ஆண் ஜாதகம், குரு கும்பத்தில் இருக்கின்றார்.
ஏன்னா டேட் ஆஃப் பர்த் டைமு அதெல்லாம் போட்டால் நம்ம மற்றதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. கான்செப்ட் குரு கும்பத்தில் இருக்கின்றார், ராகு மேசத்திலும் கேது துலாத்திலும் உள்ளார். இவர் பிறந்தது 1986. இவர் தான் வீட்டுக்கு தலைப்புள்ள மூத்த புள்ள. 86னா இப்போ எத்தனை வயசு இருக்கும்? 14, 25, 39 வயசு, 40 வயசு வந்துருச்சு. அப்போ 40 வயசாகி இவருக்கு திருமணம் ஆகலை. ஏன்னா பாருங்க, குருவுக்கு 3ல் ராகு, குருவுக்கு 9ல் கேது. முதலே சொல்லியாச்சு, குருவோட தொடர்புனா என்ன அப்படின்னா, குருவுக்கு 1லையோ 5லையோ 9லையோ ராகு கேது இருக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போ குருவுக்கு 9ல் கேது. அப்போ குரு பாம்பினால் பாதிக்கப்பட்டுட்டாரா? கேதுனால் பாதிக்கப்பட்டிருக்காரு தானே? பாதிக்கப்பட்டார். இவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை. சரி, இவருக்கு தம்பி ஒருத்தர் இருக்கார். இன்னொரு கட்டம் போட்டுக்குங்க. இவருக்கு விருச்சிகத்திலே குரு வக்ரமாக உள்ளார். மேசத்தில் கேது, துலாத்தில் ராகு. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், விருச்சிகத்தில் குரு இருக்கின்றார், வக்ரமாகி இருக்கிறார், மேசத்தில் கேது, துலாத்தில் ராகு. இப்போ குருவுக்கு 12ல் ராகுன்னு இல்லை, குரு வக்ரம்னா நம்ம ரிவர்ஸில் பின்னாடி தானே. என்னென்னா பின்னாடி என்னம்னா குருவுக்கு 2ல் ராகு. தொடர்பு வந்துருச்சாங்கய்யா. சுக்கிரன்லாம் நல்லா இருக்காரு, ஆனால் கல்யாணம் ஆகலை. அப்போ குரு இந்த ஜாதகத்திலையும் ராகு கேதுவால் பாதிக்கப்பட்டு உள்ளார். அதுக்கப்புறம் இவருடைய சகோதரி, ஐயா ஒருத்தருக்கு இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்கய்யா, எல்லாருக்குமே இப்படி இருந்துட்டாதே பிரச்சனை. அப்போ அந்த சகோதரியினுடைய ஜாதகம் குரு கடகத்தில் வக்ரம். ஒரு கட்டம் போட்டுக்குங்க. கடகத்தில் வக்ரம், கூடவே கேது. குரு உச்சம், அதெல்லாம் சரிதான். ஆனால் இங்கே யார் இருக்கா? கேது இருக்காரு. பேங்கில் எனக்கு 1 லட்சம் இருக்குது, ஃபோன் இல்லையே ஜிபே பண்ணுறதுக்கு. அதனால் குரு உச்சம் சரிதான், ஆனால் கூட கேது இருக்கார். அப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகத்திலும் குரு கேதுவுடன் சேர்ந்திருக்கார். இந்த அம்மாவுக்கு 91ல் பிறந்திருக்காங்க. இந்த அம்மா 1991ல் கிட்டத்தட்ட 9, 24, 33 வயசு, 34 வயசு இந்த அம்மாவுக்கு ஆயிடுச்சு. திருமணமாகி கணவர் இறந்து விட்டார். சரி, இவருக்கு ஒரு மக பிறந்திருக்கு, இந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. அந்த பொண்ணு ஜாதகத்திலேயாவது எப்படி இருக்குன்னு பார்த்தா, அந்த பொண்ணு ஜாதகத்திலையும் குரு ராகு கேது சேர்க்கை இருக்கு. அப்போ அந்த அம்மா பொண்ணு ஜாதகம் பார்த்தீங்கன்னா தனுசுல குரு, மகரத்தில் ராகு, குருவுக்கு 2ல் ராகு வந்துருதா? அப்போ தொடர்ந்து பாருங்க. நிறையா ஜாதகங்களில் நான் என்ன செய்வேன்னா, எப்படியோ சொல்லிட்டான், வேற எதுவும் சில காரணங்கள் இருக்குமா அப்படின்னு உட்காந்து அந்த டேட் ஆஃப் பர்த்லாம் குறித்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். சரி, என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா, இந்த மொத்தமாக ஒரு குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது, யாருக்குமே சரியா இல்லை. ஏதோ தம்பி கஷ்டப்படுறாரு, அண்ணன் நல்லா இருக்காரு, பிரச்சனை இல்லை. தங்கச்சி கஷ்டப்படுது, அண்ணன் நல்லா இருக்காரு, பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, அப்படி உள்ள குடும்பங்களிலுடைய ஜாதகங்களை அனைத்தையும் எடுத்து பார்க்கும்போது குருவுடன் ராகு கேது சேர்ந்து உள்ளது உள்ளது உள்ளது. அப்போ இதுக்கு தீர்வு ஏதாவது இருக்கா? சரி, இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? சரி, இந்த தீர்வுனால யாரும் பலனடைஞ்சவங்க உண்டா அப்படின்ற கேள்வி வருது. எல்லாமே ஆயிடுச்சு, அப்போ எல்லாம் விதிப்படியாக நடக்கும், எல்லாம் ஊழ்வினை, எல்லாம் சரி. காய்ச்சல் வந்துருச்சு, அதுக்காக யாரும் வீட்டிலேயே காய்ச்சல் அது வரத்தையும் செய்யும் படுக்கிறது இல்லையே. நேரம் போய் என்ன செஞ்சிடறான்? ஊசி போட்டுறான். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு இருக்குன்னு அதுக்கு வரல. சாதா காய்ச்சலை சரி பண்ணிடலாம், ஆனால் கொரோனா காய்ச்சலை சரி பண்ண முடியல. அப்போ அது ஊழ்வினை கடுமையாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஊழ்வினைகளிலேயே தப்பிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது, தப்பிக்க முடியாத விஷயங்களும் இருக்குது. அப்போ இதுக்கு தீர்வு உண்டா அப்படின்னா, குருனா முதவே சொல்லியாச்சு, குருனா பிராமணர், அதாவது மனதாலும், வல்லார் சொல்லிட்டாருங்கய்யா, நான்லாம் சொல்லலைங்கய்யா, வல்லார் சொல்லி வச்சிட்டாரு, ஒழுக்கத்துக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டாரு. மனதாலும் உடலாலும் செயலாலும் சொல்லாலும் தனக்கோ பிறருக்கோ அல்லது எந்த ஒரு ஜீவராசிக்கும் தீங்கு செய்யாத நிலையே ஒழுக்கம் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். வேதங்களும் அதைத்தான் சொல்லுது. அப்போ அப்படி வாழக்கூடிய பிராமணர்கள்ட்ட இதுக்கு ஒரு ஹோமம் இருக்குது. இதை நான் சொல்லலை, வேதங்களில் இது இருக்குது, அசுர வேதங்களில் முக்கியமாக இருக்குது. அப்போ பிராமணர்களை புண்ணிய நதிகள் அல்லது புண்ணிய சமுத்திரம், சமுத்திரம்னா கடல்,
ஏன்னா நமக்கு ஓஷன்னா தெரியும், சீனா தெரியும், சமுத்திரம்னா தெரியாது. அப்போ புண்ணிய நதி அல்லது புண்ணிய சமுத்திரத்தில் நம்ம தென்னிந்தியாவில் இருக்கோம். தென்னிந்தியானா நமக்கு பெரிய புண்ணிய நதி, புண்ணிய ஸ்தலம், புண்ணிய சமுத்திரம் அப்படின்னா ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரத்தில் அந்த கடற்கரைகளில் பிராமணர்களை கூப்பிட்டு வச்சு திலக் ஹோமம் அப்படின்னு பேர், திலக் ஹோமம். அப்போ இந்த திலக் ஹோமத்தில் என்ன செய்வாங்கன்னா, யாக குண்டம் வளர்த்து அந்த யாக குண்டத்தில் அந்த யாகத்தில் போடக்கூடிய அந்த விஷயங்கள் பொருள்கள்லாம் போட்டுட்டு அக்னி வளர்த்து 1000 எள்ளு, அந்த எள்ளு பறந்து போயிடும் காற்றுக்கு. அதனால் நெய், ஒரு இலையில் நெய்யை வச்சு அந்த எள்ளை அது மேலே வைக்கிறப்ப அந்த எள்ளு பறக்காது. இலை பறந்துச்சுனான்னு கேட்டுறாதிய, பறக்காது. அந்த இலை என்ன இலை அப்படின்னா மா இலை அல்லது அரச மரத்து இலை, அரச இலை. 1000 இலைகள். மா இலையோ குருவினுடைய ஆதிக்கந்தேன். மாங்காய், மாம்பழம், பழம் மஞ்சளாக தானே இருக்குது. அதே மாங்காய்னா மாம்பழம்னா குரு. அப்போ இந்த மா இலை அல்லது அரச இலையை எடுத்து அதில் நெய்யை தொட்டு அந்த 1000 எல்லையும் 1000 வேத மந்திரங்கள் சொல்லி அதை உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வேத மந்திரங்களை உபசரிப்பாங்க. அப்படி அந்த 1000 எல்களை உள்ளே போட்டு அவங்க அந்த குண்டம் வளர்த்ததுக்கு அப்புறம் அந்த யாகத்தின் முடிவில் தலைமை பிராமணனுக்கு, எல்லாருக்கும் கொடுத்தாலும் சரிதான், நம்ம ஒருத்தரையே யோசிப்போம். தலைமை பிராமணனுக்கு, அதாவது அவர் தான் குரு. குருனா நம்ம இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு குருவுக்கெல்லாம் போக முடியாது. குருவினுடைய ஆதிக்கத்தில் உள்ளவங்க நல்லவங்க. அப்போ அந்த பிராமணர், தலைமை பிராமணர் ஐயாவுக்கு கோதானம், கோதானம் பசு கன்று, பசுவுடன் சேர்ந்த கன்று தானம், மாடு, பசுமாடு கன்றுக்குட்டியும் அந்த கோதானம் செய்யணும், வஸ்திரதானம் செய்யணும். இந்த மாதிரி செஞ்சு இந்த யாகத்தை வெற்றிகரமாக முடிக்கும்போது குருவினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. கிடைத்து கல்யாணமும் ஆகின்றது. இது அனுபவத்தில் பார்க்குறான். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு இருந்து இந்த விஷயத்தை என்னுடைய குருநாதர் எனக்கு இது கொடுக்குறாரு. ஐயா சீனிவாசன் ஐயா சரி சொல்கிறாரு ஐயா அப்படின்னு எழுதிக்கிட்டாச்சு. ஐயாட்டையும் நான் சொல்லலை. அவர் சொன்னதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தில் 2 ஜாதகம் அது இருக்குது, டைம் இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலை. அந்த பையனுக்கு 39 வயசு, பாப்பாவுக்கு 42 வயசு. அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், தம்பி பண்ணணும்னு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே போயிட்டார். 39 வயசு ஆயிடுச்சு. இதை போய் செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் செஞ்சுருக்காங்க. செஞ்சதுக்கு பிறகு அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க. ஆவணி மாதம் கல்யாணம். புரியுதாங்கய்யா? அப்போ இது நடக்குது, இதை நம்புகிறோம், நிச்சயம் நடக்கும். இதை நீங்கள் ஜாதகங்களில் பார்க்குறப்ப எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருந்தால் ஒரு விஷயம் சிந்திச்சிருங்க. ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த விஷயம் இதுதான். குரு இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, அப்படி தானே சொல்கிறான். சுக்கிரன் பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அக்கா சுக்கிரன் வந்து பலம் இல்லை நான் சொல்லலை. எல்லா கிரகங்கள் இருந்தாலும் குருதான் பெரிய கிரகம். என்னதான் அம்மா அப்பா நம்மளை வளர்த்தாலும் நம்ம சின்ன பிள்ளையில் யார்கிட்ட அதிகமாக இருக்கோம்னா டீச்சர்கிட்டே இருக்கான். ஏன் டீச்சர்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க அப்படின்னா இவன் நல்ல பிள்ளையாக வரணும், குருக்கிட்ட தான் கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. குரு தொட்டு காட்டாத கலை சுட்டு போட்டாலும் வராது. குரு 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 எல்லாமே குருவினுடைய செயல்பாடில் தான் இயங்குது. இந்த உலகத்தில் எல்லாரும் பிறக்கிறான், ஒரு அறிவாயிடுறான், ஒரு நல்லவங்களாக வாழ்கிறான். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் குரு பகவான். பள்ளிக்கூடம் நம்ம எல்லாரும் படிக்கலை அப்படின்னா, வாத்தியார் சொல்லிக் கொடுக்கலைன்னா நமக்கு அறிவும் வராது, ஞானமும் வராது. அப்போ இந்த ஞானத்தை புகட்டுவதில் முக்கியமானவர் குரு பகவான். குரு பகவானுக்கு அவ்வளவு வலிமை, அவ்வளவு சக்தி உண்டு. பள்ளிக்கூடம் போகிறான், பள்ளிக்கூடம் படிச்சுட்டு எல்லாரும் புத்தகத்தை மட்டும் கொடுத்துட்டா புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு யாரும் இருக்கிறது இல்லை. நேராக கிளாஸுக்கு போயிடுறான். கிளாஸுக்கு போய் டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, உட்காடுறான். அப்போ குரு தொட்டு காமிக்கணும். அப்போ அந்த குரு நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். அப்படி நல்லா இருந்துட்டால் பிரச்சனை எதுவும் இல்லை, தடைகளை மீறி வெற்றி பெறுவோம். நல்லவன் தாயாண்ணா, ஆனால் எதுவுமே நடக்கலையா? உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இல்லையா? குருவுக்கு ஓர வஞ்சம்லாம் இல்லையா? நம்ம குரு சார்ந்த விஷயங்கள் இல்லை. நம்ம தவறும்போது அந்த காரகத்துவங்கள் என்ன செய்யுது, அப்படியே கேமரா மாதிரி எல்லாம் பார்க்கப்படுது. 27 நட்சத்திரம்னு சொல்லுவான். 27 நட்சத்திரம், 27 கேமராக்கள் அப்படியே படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாது, நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிற ரூமில் இருக்கேன், யாருக்கும் தெரியாது. எல்லாத்தையும் இந்த கேமராக்கள் என்ன செய்யுது, அப்படியே பதிவு பண்ணுது. பதிவு பண்ணி அவங்களுடைய லீடரு 3 நட்சத்திரத்துக்கு ஒரு கிரகம். அப்போ அந்த கிரகங்களுக்கு அனுப்புது. அது பார்த்துக்கிட்டே இருக்கான். இது பூரா செஞ்சுருக்கானா, சரி இது பூரா நமக்கு சேர்ந்தது, இதெல்லாம் சரி அப்படின்னா சூப்பர் அப்படின்னு அதை நான் அடுத்த ஜென்மத்தில் உனக்கு நல்லா உட்காந்துக்கிறேன் அப்படின்னு உட்காந்துக்கிறோம். நம்ம பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, இது பூரா பாவம் பண்ணியிருக்கியா, அடுத்த ஜென்மத்தில் நான் இப்படி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அது குறிச்சிக்கும்.
அதை குறிக்க வைக்கிறதே நம்ம ஜாதகத்தில் அப்படி உட்காரதுக்கு காரணம் நம்ம கேட்டா ராகு கேது அடுத்தவங்களை சொல்லி பழகிட்டான். ராகு கேது இல்லை 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 நம்ம தான் காரணம். அப்போ நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது இது அழகா ஊழ்வினை 3 வகைப்படும்னு நம்ம நிறுவனரையா அடிப்படை புத்தகத்தில் முதல் பக்கமே அதே இருக்கும். சஞ்சீதம், பிரதாப்தம், ஆகாமியம் அப்படின்னு இருக்கும். சஞ்சீதம் என்பது நாம் முற்பிறவிகளில் செய்த கர்ம வினைகளின் தொகுப்பு. கர்ம வினைனா நம்ம செஞ்ச புண்ணியமாக இருக்கும் பாவமாக இருக்கும். பிரதாப்தம் என்பது நாம் முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளோடு முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளும் சேர்வது. இது ரெண்டையும் மாற்ற முடியாது, ஏன்னா ஏற்கனவே எழுதி வச்சாச்சு. இந்த 3வது இருக்குது. இந்த 3வதுல தான் நம்ம இந்த யாகத்தை போய் வளர்க்க போகிறோம். ஏன்னா ஒரு டவுட் வந்துடும், எல்லாமே எழுதி வச்சாச்சு, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க சரியாகுமா, எப்படி சரியாகும்? இந்த டவுட்டு எனக்கெல்லாம் வந்துச்சு. யாருக்கா வந்திருக்கா? அல்ல, எனக்கெல்லாம் வரும். அட எழுதி வச்சாச்சு, அப்புறம் இது செஞ்சுருங்க மாறிடும், அது செஞ்சுருங்க மாறிடும், இந்த டவுட் எல்லாருக்கும் வரும். அப்போ செய்கிற பிறகு செஞ்சுட்டு மாற்றிட்டு போயிடலாமே. இல்லை, இந்த ஆகாமியத்தில் விஷயம் உள்ளது. அப்போத்தான் எனக்கே புரிஞ்சிச்சு. நாம் செய்த கர்ம வினைகள் ப்ளஸ்னா அதோட நாம் முற்பிறவிகளில் செய்த கர்ம வினைகள் ப்ளஸ், அதாவது அப்புறம் நாம் தற்போது இந்த பிறவியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள். இந்த தற்பிறவியில், அதாவது இந்த ஆகாமியம் இருக்குல்ல, இதை என்ன செய்யலாம்? நம்ம மாற்றலாம். மழை வரும், மாற்ற முடியாது, கொடையை பிடிச்சிக்கிட்டு போகலாம். கொடை நம்ம கையில் இருக்குது, ஆனால் மழையை நிப்பாட்டக்கூடிய சக்தி நம்மகிட்ட இல்லை. அந்த கொடை தான் ஆகாமியம். புத்தியுடன் செயல்பட்டோம்னா கொஞ்சம் தப்பிக்கலாம். நடக்கிறது நடக்கும், ஆனால் தலை தப்பிச்சிடும். அதாவது கொடையை பிடிச்சிருவோம். அந்த கொடையை பிடிக்கக்கூடிய புக்தி தான் குரு. அப்போ இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சொல்லி வைக்கப்பட்டது எதுவும் அலசி ஆராய்ஞ்சது சரியா தப்பான்னு ரொம்ப பேர் நோண்டிக்கிட்டே இருக்கான். அப்படி இல்லை, முன்னோர்கள் காரணமாக சொல்லி வச்சுருக்காங்க. அவங்கன்னா குருவினுடைய ஆதிக்கம். யார்? நம்மளுடைய முன்னோர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஆர்வமாக இருந்து அதிலே சாதித்தவர்கள். நமது நிறுவனரையா செயலரையா இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் நமக்கு குருவுடைய காரகத்துவத்தில் இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா ஐயா சொல்லிட்டாங்க சரியாக இருக்கும், அப்படி நம்ம போயிடணும். அது அவரும் மனுஷன் தானே, அப்படி இப்படி அர்த்தம் தானே வரும், தங்கமாக இருக்குது, இப்படிலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் அப்படி யோசிச்சோம்னா ராகியதுவாயிடுவான். நம்மளும் குருவை மதிக்கணும், குரு சொல்படி நடக்கணும். அப்படி நடந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ராகியத்தினுடைய தோஷம் இல்லை. யாகம் வளர்க்கணுன்றது மட்டும் இல்லை, குருவை பலப்படுத்தணும். குருவை பலப்படுத்தணும்னா குழந்தைங்க அந்த பிள்ளைகளை திட்டக்கூடாது, அந்த பிள்ளைகளை பார்த்தா ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். குருனா குழந்தை தானே, குருனா தங்கன்னு இருக்கா, தங்கத்தை மாட்டிட்டு நம்ம தெரியக்கூடாது. ஆனால் உண்மையிலேயே கஷ்டப்படக்கூடிய வறுமை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மணப்பெண்ணுக்கு ஒரு தாலி பாக்கியம், தாலி வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம உதவி செய்யலாம். அதுவும் குருவை பலப்படுத்துறது. அப்போ ராகிக்கு அது என்ன செய்யும்? கொஞ்சம் விலகி கொடுக்கும். சே, நமக்கு வேலை கொடுத்துருக்கான், ஏன்னா நல்லவனா இருக்கானையா. ஒரு 5 பேர் நம்மளை சேர்ந்து அடிக்க வராங்க, எதிர்த்து இப்படி நின்றோம்னா மேற்கொண்டு அடிப்பாங்க. அண்ணே அடிக்கணே, டீ சாப்பிட்லாம், ஜூஸ் சாப்பிட்லானே, இப்படி தூரம் வந்துட்டு என்னை அடிக்க அப்படின்னா அவரே பார்ப்பார், இவன் நல்லவனாக இருப்பான் போல. சரி 10 அடிக்கு 2 அடி அடிச்சுட்டு அண்ணே அவனை அடிச்சிட்டான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவ்வளோதான் மேட்ரு. ராகு எதுவை சமப்படுத்துகிறான். என்ன செய்யணும்? அந்த குருனா தங்கம். உண்மையிலேயே எங்கள் அக்கா மகனுக்கு கொடுத்து தங்கத்தை கொடுத்துட்டு எனக்கு குருவை பலப்படுத்துறியா அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் தங்கச்சி மகனுக்கு அதை கொடுத்துட்டு நான் குருவை பலப்படுத்தினேன் இல்லை. உண்மையிலேயே கஷ்டப்படக்கூடிய வறுமை நிலையில் உள்ள ஒரு கீழ்நிலையில் உள்ள ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்கு கல்யாணம் உண்மையிலே பிரச்சனையாக இருக்குது. நகை போட்டாதான் கல்யாணம், அதாவது தாலி பாக்கியம். தாலி வாங்க கூட காசு இல்லை சாமி, தாலிக்கு காசு கொடுக்கலாம், தாலி வாங்கி கொடுக்கலாம். இப்படி கொடுத்தால் குரு உங்கள் ஜாதகத்தில் பலப்படும், நிச்சயம் பலப்படும், மாற்று கருத்தே இல்லை. குருனா பாதுகாப்பாளர், குருனா வழி சொல்பவர். ஒரு சொல்லித்தாகணும், ஒரு கண்ணு தெரியாமல் இருப்பாங்க, பார்வை இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யலாம்? ரோடை கிராஸ் பண்ணி விடலாம். ஏன்னா வழிகாட்டுறோம்ல, வழிகாட்டினா குரு. நம்ம அதுக்காக கெட்டது செய்கிறத பூரா அடித்து திருத்தலாம் வேணாம். நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம சொன்னால் கேட்பாங்க அப்படின்னா என்ன செய்யலாம்? அவங்களுக்கு நல்லதை சொல்லலாம், பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கலாம். பிள்ளையை நல்ல முறையில் நம்ம நல்லது சொல்லி வளர்த்தோம்னா குரு ராகு தொடர்பு இல்லை. குரு பிள்ளைகளே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருந்தது நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தவறாக சொல்லி வளர்த்தோம்னா குரு ராகு சேர்க்க. இப்போ பார்த்தோம்ல, குருவுடன் ராகு தொடர்பு. அந்த தொடர்பு எப்படி வந்துச்சு? இந்த குருவை மிஸ்யூஸ் பண்ணுறப்போலாம் அந்த ராகு தொடர்பு வரும். நான் இந்த ஜென்மத்தில் நல்லவங்க அதையும் பார்த்துட்டோமே, ஆகாமியம். இப்போ நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு எழுதிக்கிட்டு இருக்கான். குரு ராகு சேர்றாரா சேரலையாங்கிறத அடுத்த ஜென்மத்துக்கு எழுதிக்கிட்டு இருக்கான். பிள்ளையார் கோயிலுக்கு போனேன், ஏகாதசி அன்னைக்கெல்லாம் சாமி கும்பிட்றேன், பொங்கச்சோறுலாம் மக்களுக்கு போடுறேன், ஆனால் நல்லது நடக்கலையே. ஏற்று வீட்டுக்கார் நல்லா இருக்காரு. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் இன்னைக்கு பிள்ளை பிறக்குது, 100 பிள்ளைய பிறக்குதுன்னா அதில் ஒரு 20 பிள்ளைய
ஏதோ உடல்நல குறைபாடாக பிறக்குது. நம்ம போய் இங்கே பார்க்க போனோம், சொல்லுவான், கடவுளே உனக்கு கண் இல்லையா, இந்த பச்சை குழந்தையிலே விளையாடுற இந்த நல்லா பிறந்துச்சுல அதுதான் நம்மால் பொங்கச்சோறு கொடுத்தவர். உடல்நல குறைபாட்டோட பிறந்துச்சுல, அது போன ஜென்மத்தில் ஏற்றவர் நல்லா இருந்தாரா இல்லையா, தவறு செய்து நல்லா இருந்தாரா இல்லையா, அவருக்கு தெரியும். அவர் கணக்கு, எல்லார் கணக்கு யார்கிட்ட இருக்கு? நம்ம வேணா கட்டம் போட்டு கணக்கு பண்றோம். இந்த எல்லார் கணக்கு யார்கிட்ட இருக்கு? இறைவன்கிட்ட இருக்கு. அந்த இறைவன் 9 கிரகங்கள் மூலமா நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு நாடகம் அமைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப ராகு கேது எல்லா விஷயங்களையும் கேப்சர் பண்ணி நம்மளுக்கு கொண்டாந்து கொடுக்குது. அப்ப ஏற்கனவே நம்ம போன ஜென்மத்தில் எழுதிட்டோம் இந்த ஜென்மத்து ஜாதகத்தை, அடுத்த ஜென்மத்துக்கு ஜாதகத்தை நம்ம இப்போ உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கோம். பிரம்மாலாம் எழுதல, அவர் எங்கே நோட்டுக்கு போவார், பேனாக்கு போவார், எத்தனை பேருக்கு உட்காந்து எழுதுவார்? பிரம்மா எழுதவில்லை, நம்ம தான் நம்ம ஜாதகத்தை எழுதிக்கிட்டு இருக்கோம். அதனால குருவோட ராகியதை சேர்க்க வரக்கூடாது. எனக்கு இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் அடுத்த ஜென்மத்தில் குரு ராகி சேர்க்கை கூட வரலாம். அப்படி வரக்கூடாதியா அப்படின்னா குருவை பலப்படுத்துங்க, ராகியதை சேர்க்கை இல்லாமல் ஆக்குங்க. அதுக்கு காரணம் குரு பகவானை நல்லா வணங்கணும். இப்போ எல்லாருமே நம்ம மாணவர்களாக இருக்கோம், உங்களுக்கும் ஒரு குரு இருப்பார். எல்லாருக்கும் மகா குருவா நம்ம நிறுவனர் ஐயா மற்றும் செயலர் ஐயா இருக்காங்க. எங்களுக்கு ஏதாவது தெரியலனா ஐயா கிட்ட தான் கேட்போம், ஏன்னா எல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ உங்கள் குரு கிட்ட கேளுங்க, தெரியாட்டா கேளுங்க. சொல்லித்தர மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, ஏன் கேட்குற அப்படின்னு யாரை கேட்க போகிறாங்களா? கேட்க மாட்டாங்க. ஒன்று தெரியலனா தெரியல, ஐயா தெரியலையா செயலர் ஐயா சொல்லுங்க, ஏன்னா சொல்ல போகிறாரு. ஏப்பா கேட்டோம் நான் கேட்க போகிறாரு இல்லையா? அவர் கேளுங்கன்னு தான் சொல்கிறாரு, நாங்கள் தான் கேட்குறது இல்லை. அதே மாதிரி கேளுங்க, கொடுப்பாங்க. நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க, நல்லதை செய்யுங்க. நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்ல, தீமை செய்யாமையாவது இருங்க. ராகு கேது தீமை அப்படின்னா ராகு கேது வந்துடும். குரு மட்டும் இல்லை, மற்ற எந்த கிரகத்தோடையாவது அது சேர்ந்துடும். அடுத்தடுத்த ஜாதகங்களில், அடுத்தடுத்த வருஷங்களில், அடுத்தடுத்த பிறவிகளில் வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை கட் பண்ணணும்னா இப்போவே குருவை பலப்படுத்துங்க. குருவும் அறவும் தான் தலைப்பே. குருவை பலப்படுத்தணும், ராகு கேதுவை விட்டுறணும். புத்துக்குள்ளே போய் பாம்பு இருக்கு, கையை விட்டா என்ன ஆகுங்கய்யா? நம்ம என்ன ரஜினியா உள்ள இருந்து தூக்குறதுக்கு? அப்போ ராகி எது பிடிச்சா, பாம்பை பிடிச்சா கொத்துன்னு தெரியுது தானே. அப்போ ராகி எது ஆதிக்கத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆனால் கோயிலுக்கு போங்க, பொங்கச்சோறு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? வேற ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. பொங்கச்சோறாக கொடுக்குறாங்கல்ல, சாதம் பிரசாதம் கொடுக்குறாங்க. ஆனால் புத்துக்குள்ளே கை விட்டா இதை புரிஞ்சுக்கணும். அப்போ குருவினுடைய காரத்துவத்துக்கு போங்க, ராகுகேதுனுடைய காரத்துவத்துக்கு போகாதீங்க. குருவை பலப்படுத்துங்க. எல்லாருக்கும் நல்லவனாக நம்ம இருக்க முடியாது, நமக்கு மட்டுமாவது நம்ம நல்லவனாக இருப்பான். நமக்கு நல்லவனாக இருந்தால் இறைவனுக்கு நல்லவனாக இருக்கிறதா சமம். தன்னை தான் வென்று விட்டால் இந்த உலகத்தையே வெல்லலாம். நான் உலகத்தை வெல்ல போகிறேன்னு தன்னையே வெல்லலைனா கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டியதேன். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற குறையை நம்ம முதல்ல நீக்குவான், நம்ம குருவை பலப்படுத்துவான். நிறுவனையா என்ன சொல்கிறாரு? நாடியில் ஜாதகர்னா குருங்கிறாரு, லக்னம்லாம் பார்க்க சொல்லல. அவர் ஜாதகர்னா குருவை பாருங்க, ஜாதகினா சுக்கிரனை பாருங்கிறாரு. அப்போ குருனா நான் தானே. எங்கெங்கேயோ போயிட்டு, குருனா ஆசிரியர்னு போயிட்டு, குருனா குழந்தைன்னு போயிட்டு, குருனா தங்கம் போயிட்டு, குருனா யார் தெரியுமா? நான் என் ஜாதகத்தில் உள்ள குருனா, உங்கள் ஜாதகத்தில் உள்ள குரு நீங்கள். அப்போ என்னையை நான் பலப்படுத்திட்டாலே குருவை பலப்படுத்தின சமந்தானே. நான் ஏன் எல்லாத்தையும் பலப்படுத்த? அப்போ என்னையை நான் பலப்படுத்துகிறேன், எல்லாரும் உங்களை பலப்படுத்துங்க. குருவினுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறுங்கன்னு சொல்லிட்டு, நேரம் குறைவாக இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நமது அக்ஷயா ஜோதிட வித்தியாலயத்தினுடைய நிறுவனர் ஐயா திரு யோகராம் சங்கர் ஐயா அவர்களுக்கும், நமது வித்தியாலயத்தினுடைய செயலர் ஐயா மோகன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த நேரில் வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம், நிச்சயம் இருக்கும். அனைவரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாரும் நல்லபடியாக சாப்பிடுங்க. இன்னும் ஒரு ஆள் பேசிட்டு சாப்பிடுங்க. நன்றி.